திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் அனைவருக்கும் அடியனுடைய அன்பார்ந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பிரகாஷ் ராஜ்னு ஒரு நாய் இருக்கு. அந்த நாய் சினிமாவில் தான் வில்லத்தனம் பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தா ரியல் லைஃப்லையும் அது வில்லத்தனம் தான் பண்ணிட்டு இருக்கு. நம்ம நாட்டை பற்றியும் தேசத்தை பற்றியும் பாரத பிரதமரை பற்றியும் ரொம்ப இழிவாக பேசுது இந்த நாய். அதை எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க. நாடு இவனுங்க சொல்லுவாங்களே, இந்த திருட்டு பசங்க, எங்களுடைய நாடு அவ்வளோ அற்புதமா இருந்தது, பொண்ணு இருந்தது, அது இருந்ததுன்னு பொய். ஒரு 2000-3000 வருடங்களா இந்தியா மாதிரியான ஒரு அசிங்கமான கலாச்சாரம் உலகத்துல எங்கேயும் இல்லை. இவனை தொடக்கூடாது, பெண்களுக்கு உரிமை இல்லை, பால்ய விவாகம், அசிங்கமா இருந்த நாடு. பிரிட்டிஷ்காரன் அதை அப்படியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டான். ஏதோ சில மன்னர்கள் பணக்காரங்க நிம்மதியா இருந்தாங்களே தவிர சராசரி மனிதன், ஒரு குடிமகன் ரொம்ப கஷ்டமா வாழ்ந்த கலாச்சாரம் இது. உண்மையான ரோஷம் உள்ள இந்துக்கள் தமிழர்கள் இந்த நாய்க்கு கண்டனம் தெரிவிக்கணும். இந்த நாயோட உருவபொம்மையை எரிக்கணும். உண்மையான ரோஷம் உள்ள தமிழ்நாடு அரசா இருந்ததுன்னா, இந்த நாட்டை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய எண்ணம் இருந்ததுன்னா அந்த நாய்க்கு பிடிவாரண்டு கொடுக்கணும். குறைஞ்சபட்சம் கண்டனமாக தெரிவிக்கணும். தொடர்ந்து இப்படி பேசினா தண்டனைக்கு உட்படுத்தணும். நாட்டை பற்றியோ தேசத்தை பற்றியோ தெய்வத்தை பற்றி பேசுறதுக்கு எவனுக்கும் வர்றது கிடையாது. இந்த நாட்டை பற்றி இழிவாக பேசுகிற இந்த நாட்டில் ஏண்டா வாழ்கிற நாயை? இந்த நாட்டு உப்பை ஏண்டா தின்ற? எத்தனை படத்தில் நீ ஹிந்து கேரக்டர் நடிச்சிருக்க? உண்மையான ரோஷம் உள்ள ஒரு மனுஷ பிறவியா நீ இருந்ததுன்னா அந்த கேரக்டர் நடிக்க மட்டும் சொல்ல வேண்டியதானே? பணத்துக்காக மட்டும் பொன்னியின் செல்வன் நடிச்ச, ராஜராஜ சோழன் வாழ்க்கை வரலாறு ஏன்டா நடிச்ச நாய? நாம மூடிக்கிட்டு இதையும் அதையும் பொத்திக்கிட்டு இருக்கிறதுனால தான் எவனும் எதை பேசிட்டு இருக்கான். நம்ம நாட்டில் இது நம்ம நாடு, நம்ம பாரம்பரிய கலாச்சாரத்தை நம்ம பின்பற்றணும். நெற்றியில திருநீர் வைக்கிறது நீ வைக்கப்படுற, அதனால தான் நாய்களை எது பேசிட்டு இருக்கு. தமிழோட அடையாளமே திருநீர் தான். திருநீரை வைக்காம வெளியே போவாதீங்க யாருமே, இல்லைன்னா உங்க எல்லாருமே இதை விட கேவலமா பேசுவாங்க. இந்த நாடு ஹிந்து நாடு. இந்த நாட்டில் ஹிந்து தர்மம் தான் ஆளணும், மற்றவங்களாம் வாழணும். வாழு, இது எங்க நாடு, நாங்கள் ஆள்றோம், நீ வாழு. உனக்கு வாழ்றது என்ன பிரச்சனை இருக்கு? உனக்கு பிடிக்கலையா கிளம்பி போயிட்டே இரு. உனக்கு எந்த நாடு பிடிச்சிருக்கோ, எந்த மதம் பிடிச்சிருக்கோ, நீ பான் கிறிஸ்டின் சொல்றல்ல, அந்த நாட்டுக்கு போயிரு. பான் முஸ்லீமா இருங்க, நீ என்ன வேணா இருங்க. உங்களுடைய மதத்துக்கு எந்த நாடு ஒத்து வருமோ அந்த நாட்டுக்கு போயிருங்க. எங்கள் நாட்டில் நிறைய வேலைகள் இருக்குது, எங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது, கடமைகள் இருக்குது. நாங்களாம் சாதாரணமாக இந்த நாட்டில் பிறந்த